சாட்டர்டே மார்னிங் என் பையனுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குன்ட்டு லாஸ்ட் வீக் சொன்னேன். கொள்ளிடம், மயிலாடுதுறை மாவட்டம். அங்க தாங்க ட்ரைலத்தானுக்காக நாங்க கிளம்புனோம். என் பையனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அவன எழுப்புனா திரும்பவும் போய் தூங்கிட்டாங்க. அப்புறம் காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கேப புக் பண்ணி தான் போனோம். எப்பயுமே எங்க அஸ்வந்தோட ஸ்விம்மிங் பண்றாங்கல்ல, அந்த பேரண்ட் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க போனாலுமே இந்த டைம் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாம போயிருச்சு. நாங்க என் தங்கச்சி கிட்ட கேட்டேன். எல்லாருமே சேர்ந்து எனக்காக வந்தாங்க. இன்னொரு தங்கச்சியும் பஸ் புடிச்சு வந்தாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வரத்துக்கு பஸ் எல்லாம் இல்லைங்க. நாம ஏதாவது கேப் இது மாரி புக் பண்ணி தான் வர முடியும். நாங்க கரெக்ட்டா ஆன் டைம் போனோம். 1 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க. வந்துட்டோம். ஸ்விம்மிங்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதுனால அவன் ஈஸியா பண்ணிருவான். சைக்கிள் எல்லாம் தொட்டதே கிடையாது. தொட்டது கிடையாதுன்னா அவனுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸும் கிடையாது. சிட்டில அந்த அளவுக்கு இடமும் இல்ல. எவ்வளோ நேரம் டைம் எடுத்து பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கே பேர் கொடுத்தேன். கேப்பை பிச்சிட்டான். எப்பயுமே ஸ்பேரா 1 எடுத்துட்டு வந்திருந்தேன். அதனால கொஞ்சம் தப்பிச்சேங்க. அவனுக்கு வந்த பிறந்தே ஒரே அழுக, என்னவோ பயந்துட்டே தான் இருந்தான். அப்புறம் இறங்குன உடனே நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லா குழந்தைங்களுமே நல்லா பண்ணாங்க. நிஜமாவே சொல்றேன். அவங்கவுங்க ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத இங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரைலத்தான்றது ரொம்ப சாதாரணமான விஷயமே இல்லைங்க. ஸ்விம்மிங் முடிச்சுட்டு சைக்கிளிங், ரன்னிங் இந்த 3மே கண்டினியூவா செய்யணும். நினைச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு. ஸ்விம்மிங் 1500 மீட்டரு, சைக்கிளிங் 3 கிலோமீட்டர்ஸு, ரன்னிங்கும் 3 கிலோமீட்டர்ஸ். ஸ்பெஷல் சைல்டுக்காக கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. நல்லா பண்ணாங்க எல்லா குழந்தைங்களுமே. இறங்குற முடியுதாங்க பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்தான். இறங்குன பின்னாடி அவன் பாட்டுக்கு செஞ்சிட்டான். நான் கூட பயந்துட்டே இருந்தேன். எப்படா சமாளிக்க போறோம் அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப தும்மலும் வந்தது. எனக்குமே பல்லு வலி ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சுங்க. இவ்வளோ நடுவுலையும் நாம கஷ்டப்பட்டு நான் எல்லார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்டு அவங்களால முடியல அப்படின்றதுனால தான் அஸ்வந்த் அப்பா தான் கேப் புக் பண்ணி கொடுத்தாரு. நாங்க இந்த ஸ்விம்மிங் ஈவெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு 15 நிமிஷம் வெளியவே நின்னங்க. லாஸ்ட் வரையும் பாருங்க. நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட எடுத்து போட்டிருக்கேன். ஏன் உனக்கு இதெல்லாம் வீட்டில் நடக்கிறதெல்லாம் இப்படி போடுற அப்படின்னு கூட நினைக்கலாம். நாம் ஸ்பெஷல் சைல்டு வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவன் ஈவெண்ட் முடிச்சுட்டு ஒரு 7-7.5 கிலோமீட்டர் அவன் பண்ணியிருப்பான். அந்த நடுவில் நைட்டு 12 மணிக்கு போகிறோம். ஒரு வீடு கூட திறந்து விட முடியாதுங்களா? இது மாதிரி ஒரு முறை நடந்திருந்தா நான் கம்முன்னு இருக்கலாங்க. பல முறை எனக்காக வாய்ஸ் கொடுக்க யாருமே இல்லை. நானே தான் எனக்காக வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏதோ செய்யக்கூடாத தப்ப செஞ்ச மாதிரி நாங்க வெளியில நின்னுட்டு இருந்தேங்க. அப்புறம் இன்னொன்னு நடந்ததுங்க. எங்க அஸ்வந்த் கோச்சஸும் ஸ்டூடெண்ட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலான்னு நினைச்சேங்க. அஸ்வந்த் ஹலோ மக்களே அப்படின்னா எல்லா கோச்சஸ்க்கும் சிரிப்பு தாங்கலைங்க. இந்த நேரத்துல எல்லா கோச்சஸ்க்கும் நன்றி சொல்லிக்கணும். அப்புறம் என்னுடைய ஃபேமிலிக்குமே நான் எப்பயுமே கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம யாரு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க லைஃபை நாங்க எப்படியெல்லாம் தள்ளுன்னு தள்ளிட்டு போறோன்றத உங்களுக்கு நான் டெய்லி வீடியோ போடுறேன். கண்டிப்பா லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டு போங்க. கமெண்ட் பண்ணுங்க. அஸ்வந்த் நல்லா ட்ரைலத்தான் பண்ணா கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பயும் அவனுக்கு தேவை. இன்னும் அவனுக்காக நிறைய ஓடுவேங்க.